நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மணப்பெண் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, எந்த பாத்திரத்தில் வேணாலும் பிரியாணி செய்யலாம். இதுக்கு டபராக தான் வேணுன்ற அவசியம் இல்லை. நான் ஒரு சிம்பிளான கடாயில் பிரியாணி செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம சமையலுக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல கடாய் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிக்கு கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் விட்டுக்கலாம். அப்புறம் நெய் இருந்தால் 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம என்ன போகிறோம்னா, ஸ்டார் 1, லவங்கம் 1, பட்டை 1, சோம்பு கொஞ்சமாக ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரே ஒரு பே லீஃப் எடுத்துக்கலாம். நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு தான் வந்து பிரியாணி செய்ய ஃப்ரெண்ட்ஸ். 250 கிராம் அரிசிக்கு 100 கிராம் அளவுக்கு நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து மொறுவலாக வந்து வதங்கணும். பிரியாணிக்கு அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா, அரிசி வந்து நான் 250 கிராம் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் முன்னாடியே கழுவிடுறேன் 2 வாட்டி. ஊற வச்ச பிறகு நீங்கள் கழுவுனீங்கன்னா அரிசி உடஞ்சிரும். ஸோ நீங்கள் முன்னாடியே கழுவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்மதி அரிசியை. இப்போ நம்ம வெங்காயம் நல்லா மொறுவலாயிடுச்சு. இப்போ நான் வந்து 75 கிராம் தக்காளி சேர்க்குறேன். இப்போ நான் வந்து 250 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து 2 ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக மஞ்சள், கொஞ்சம் உப்பு, ஏன்னா பச்சை வாடை வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு ஒரு முக்கியமான டிப் என்னென்னாக்கா, 50 கிராம் அளவுக்கு நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக சேர்த்தாக்கணும். அப்போ தான் உங்கள் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதாவது 250 கிராம் அரிசி, 250 கிராம் சிக்கனுக்கு 50 கிராம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக சேருங்க. இப்போ நம்ம கறி எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் கொடுங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா வந்து இது வந்து வேகணும். நல்லா வெந்த பிறகு நம்ம என்ன பண்ணலான்னா, தயிர் வந்து ஒரு 50 கிராம் வந்து ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணோம், அதில் இந்த 50 கிராமே சேர்ந்துடும். அதனால் வந்து 2த்துக்கும் சேர்த்து 50 கிராம் தயிர் தான் நம்ம எடுக்கிறோம். இப்போ நான் புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளேவர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் புதினா போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, அடுத்து நான் அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலாவை வந்து நான் வந்து 250 கிராமுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். ஏன்னா இது வந்து ஒரிஜினல் மசாலா, ஸோ நல்லா வந்து ஸ்மெல் தரும். அதனால் 1/4 ஸ்பூன் சேர்த்தாலே நல்ல பவர் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து நான் முன்னாடி போட்டிருக்கேன். இந்த பிரியாணி மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு தனியாக, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெயிலே போட்டு வதக்கிடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நல்லா வதக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம அரிசி எந்த கிளாஸில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த கிளாஸை நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அதில் தான் நம்ம தண்ணி அளக்க போகிறோம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வைக்கலாம். அதுதான் கரெக்டாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். அதனால் 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். லெமன் ஜூஸ் இருந்தால் லெமன் 1/2 பழம் புழிஞ்சு விட்டுக்கோங்க, இல்லைனா வினிகர் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சா தான் உங்களுக்கு நல்லா ஃப்ளேவர் வரும். பாருங்கள் எப்படி கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து நல்லா வந்து இந்த அரிசி வந்து பாதி வெந்த பிறகு நம்ம வந்து தம் வைக்க போகிறோம். நான் செய்கிறது கடாயில் தான் செய்கிறேன். கடாயிலையும் நமக்கு பர்ஃபெக்டான பிரியாணி கிடைக்கும். இப்போ புதினா ஃப்ளேவருக்கு நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், மூடி போட்டுட்டேன். நம்மளோட பதம் பாருங்கள். இந்த டைமில் தம் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தோசைக்கல்ல நல்லா சிம்மில் வைங்க. அதுக்கு மேலே நம்ம கடாய் எடுத்து வச்சிடலாம். அப்புறம் மூடி போட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே கொஞ்சம் நேரம் கூட வைக்காதீங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விடுங்க. விட்டால் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இதை நம்ம வந்து கிளறி விட்டால் நம்மளோட அரிசி உடையாமல் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக உடையாமல் இருக்குது பாருங்கள். அப்படியே அரிசி வந்து உடையாமல் இருக்கணும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பிரியாணி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்டியாக இருக்கும். நம்ம சிம்பிளாக கடாயில் தான் செஞ்சோம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேணாலும் இதை செய்யலாம். அதனால் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அரிசி பாருங்கள் எவ்வளோ முழுசாக இருக்குன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். கலரை விட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளேவர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொத்தமல்லி போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் மூடி வச்சிங்கன்னா மேலே இருக்க அரிசி வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பிரியாணி பாருங்கள் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். நான் போய் சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது மிஸ்டேக் வந்தால் என்கிட்ட டவுட் கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன்.